friends, welcome back to my channel Lucky's Day Out. இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்பு சீரிஸ் 2 தான் வந்து பார்க்க போறோம். சோ நான் சொன்ன மாதிரி வரலட்சுமி நோம்பு அதுக்கு அப்புறம் வந்துட்டு கொலுலாம் வந்து நான் கொஞ்சம் கிராண்டா பண்ணுவோம். வெளியில எல்லாரையுமே கூப்பிடுவோம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு சில things வந்துட்டு purchase பண்ணுவோம். கரண்டா என்னென்ன ட்ரெண்டா வந்துட்டு இந்த மாதிரி லட்சுமி நோம்புக்கு என்னென்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த அங்க இருந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணது, முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது அம்மா வந்து நிறைய ஆன்லைன்ல வாங்கியிருக்காங்க. ஸோ சப்போஸ் லிங்க் இருந்ததுன்னா நான் ஷேர் பண்றேன், லிங்க் இல்லைன்னா எங்க வாங்கினதை மென்ஷன் பண்றேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொலு வீடியோவும் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வரலட்சுமி நோம்பு தான் நம்மளுக்கு எப்பவுமே வரும். இயர்ல இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரலட்சுமி நோம்பு தான் வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கின திங்ஸ், ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ கண்டினியூவா வீடியோ வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துளசி இதுதான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் செட்டப் பண்றது தான். இந்த மாதிரி உட்டன்ல இருக்கும், அப்படியே செட் பண்ணலாம். போன வீடியோல நான் சொன்னேன் நங்கநல்லூர்ல வாங்கியிருந்தேன், சாய் கல்யாண் கலெக்ஷன் சொல்லிட்டு, ஸோ கிரியேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து இந்த மாதிரி தாமரையில வந்து தாமரை இதில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கோலம் போட்டு ஒரு இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து 2 வாங்கியிருக்கோம். 2 ஏன் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து விளக்கு வைப்போம்ல, குத்து விளக்குலாம் வைப்போம். ஸோ குத்து விளக்குல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய குத்து விளக்குலாம் வைக்கும் போது நல்லாயிருக்கும். ஈவன் வந்து இவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மன் இருக்காங்கல்ல, சில பேர் வந்து அம்மன் வந்து சின்ன சைஸில் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அம்மன் இந்த நம்ம இதில் உட்கார வச்சிடலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, தாமரையில் வந்து அம்மன் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அதனால இதை வாங்கணும். இது 2 வந்து வாங்கியிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமதேனுல வந்துட்டு இந்த பிச்சாவாலி சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்துட்டு ஸ்டெப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, விளக்கெல்லாம் நம்ம வைப்போம் தெரியுமா, விளக்கு வந்துட்டு வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கினது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரியல் விளக்கும் வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் வந்து படும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து லைட் வருதுல்ல, லைட் வச்ச விளக்கு அந்த மாதிரிலாம் விளக்கு கூட நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரியல் விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன தட்டு வச்சு வைங்க, அப்போ தான் வந்துட்டு இது ஸ்பாயில் ஆகாது. பிகாஸ் இது வந்து உட் அண்ட் பேப்பரில் பண்ணியிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுட்டு அம்மன், குட்டி குட்டி அம்மன் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட வைப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். நல்லா வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2மே வந்து எல்லோ கலரில் வாங்கியிருக்கோம். அவங்க கிட்ட வந்துட்டு ரெட்டு, க்ரீன், அவங்க ரெட்டு, ப்ளூ அண்ட் தென் எல்லோ இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லோ வாங்கினோம். ஸோ மங்களகலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணோம். இது 2 தனியாக கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அசம்பிள் பண்ணோம். ஸோ சப்போஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் வரும், இந்த மாதிரி ஃபுல் டிசைன் வந்துட்டு இந்த ஃப்ளாட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப நல்ல டிசைன். ஸோ 2 வாங்கியிருக்கோம். 2மே நாங்கள் வந்து சைடில் வைப்போம். ஸோ வரலட்சுமி நோம்பு பூஜை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. போன வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து பிரம்மாண்டமாக போன வாட்டி பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அது கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் சொல்லலாம். இது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினாக வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாமரை, அதாவது 108 அஷ்டோத்திரம் சொல்லுவோம். ஓகேங்களா, அது ரொம்ப வந்து விசேஷம் சொல்லுவாங்க. அந்த 108 வாட்டி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பூ வச்சு போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாமரை இதழ்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி வெள்ளிலையும் இருக்கு. நிறைய பேர் தங்கத்திலையும், சில பேர் தங்கத்திலையும் வச்சிருக்கலாம். வெளியில வந்து ரொம்ப காமனா வெளியில இருக்கு. ஏன்னா வெளியே வந்து நம்மளால மோஸ்டா அஃபோர்ட் பண்ண முடியும்னு நிறைய பேர் வந்து வெளியிலயும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அஷ்டோத்திரம் சொல்லும் போது ஒரு தாமரை இதெல்லாம் வந்துட்டு போடுவாங்க. ஓகேங்களா, அம்மன், சின்ன அம்மன் சிலை வச்சுட்டு அம்மன் இதுல போடுவாங்க. அப்போ இது போடும்போது இது வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி, அதாவது 108 ஹோல்ஸ் இதுல இருக்கு. ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இது அப்படியே கம்ப்ளீட் ஆகி இது ஃபுல்லா தாமரை இதழ்களா அந்த நம்ம வெளியில வாங்கியிருக்கோம்ல. ஸோ அந்த 108மே வந்து அழகா அதுல தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் அம்மன் வந்து இங்கே நடுவில் வச்சுருவாங்க, தெரியுதா? ஸோ அம்மன் வந்து இங்கே நடுவில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பெரிய அம்மன், அதாவது சாமி கும்பிடுறதுக்கு வைப்போம்ல அலங்காரம் பண்ணி, அந்த அம்மன் நம்ம வந்து போட மாட்டோம். அதில் வந்து சின்ன அம்மன், எல்லார் வீட்லேயும் ஒரு வெள்ளி அம்மன் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ அந்த அம்மன் இங்கே வச்சுட்டு நம்ம ஒன்றா வந்து அந்த அஷ்டோத்திரம் சொல்லும் போது ஒன்றா நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக 180 வந்து 108 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது வந்து இதை வாட்டி புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் லிங்க் அம்மா கிட்ட கேட்குறேன், லிங்க் கேட்டுட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு இங்கேயும் ஷேர் பண்ணுறேன், என்ன ரேட்டுன்னு போடுறேன். ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து புதுசாக இது வந்து இந்த வாட்டி வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. என்னன்னா இந்த மணி அடிப்பாங்கல்ல, இப்போ நம்ம பூஜை செய்யும் போது நம்மளுக்கு அந்த மணி சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பூஜை பண்ணும் போது ஓகே, இல்லை நம்ம இந்த மாதிரி அஷ்டோத்திரம் படிக்கிறோம், நம்ம ஏதாவது வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்லோகம் சொல்கிறோம், நம்மளுக்கு அந்த கோயிலில் இருக்க ஃபீல் இருக்கணும், அந்த மணி சவுண்ட் கேட்கணும் அப்படின்னா இதை வந்து போட்டுருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மணி தான் இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிடணும். பிளக்இன் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிடணும். இங்கே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மணியோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ மணி சவுண்ட் கேட்க நீங்கள் லைக் நீங்கள் படிக்கிற ஸ்லோகமோ எதுவும் உங்களுக்கு வந்துட்டு கூடவே வந்து இந்த மணி வந்து ஒழிச்சிட்டே இருக்கும். நீங்கள் யாரும் வந்து பக்கத்துலேருந்து நம்ம வந்து மணி ஆட்டணும்னு தேவையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சவுண்டு நம்மளுக்கு எப்பவுமே இந்த கோயிலுக்கு போனால் அந்த வைப்ஸ் வருது அந்த மணி சவுண்டு தான். ஸோ வீடு ஃபுல்லாக அந்த வைப்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்துட்டு நம்ம எல்லாமே இந்த பண்ணும்போது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம் வரவங்களுக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து கல்யாண லேடிஸ் வந்து வருவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல ரொம்ப வயசானவங்க லேடிஸ் தான் மோஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லேடிஸ் தான் இன்வைட் பண்ணுவாங்க, லேடிஸ் தான் வருவாங்க. குழு வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் வர்றது எல்லாம் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து லக்ஷ்மி பூஜை வந்துட்டு லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க போகும்போது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம எதாவது கொடுக்கணும். ஸோ நம்மளால முடிஞ்ச பட்ஜெட், நீங்கள் உங்களால் என்ன பட்ஜெட் முடியுமோ அது பட்ஜெட் ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி தட்டுலாம் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி இலை வச்சு தட்டு. ஸோ இது எல்லாமே வந்து எத்ராஜ் நாயுடுல வாங்கினது. ஸோ எத்ராஜ் நாயுடுல இது வந்து ஒரு 42 rupees போட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸகன் ஷேப்பு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வாங்குவோம். வரவங்களுக்கு அப்படி இப்படி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, வரவங்களுக்கு அப்படி இப்படி நம்ம கொடுத்துருவோம். அதனால எக்ஸ்ட்ராஸும் வாங்கி வச்சிருப்போம். சப்போஸ் கூட யாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம கொடுக்க முடியாமல் கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 100 rupees போட்டிருக்கு. ஸோ இதோட எக்ஸகன் ஷேப் தட்டு. இந்த மாதிரி தட்டஸ் வந்து நிறைய வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சாம்பார் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. எத்திராஜு வந்து பாரிஸில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி வெசல்ஸ், யூட்டென்சில்ஸு நிறைய வந்து அவங்ககிட்ட சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு. ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. புதுசாக வந்து நிறைய பாத்திரங்கள் அவங்ககிட்ட இருக்கும். இது வந்து சாம்பார் பிளேட்டா. நம்ம வந்து சாம்பார் தட்டு இட்லி சாப்பிடுவோம்ல, தட்டு இட்லி அது மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. பட் நம்ம இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா கூட இந்த தட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இன்னொரு தட்டும் வந்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த மாதிரி தட்டஸ் வந்து நிறைய வாங்கியிருக்கோம். நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, லக்ஷ்மி விரதம் மட்டும் இல்லை, பூஜைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் கொலுக்கும் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்போமா. ஸோ இதில் ஏதாவது வந்து மீதி இருந்தது அப்படின்னா கொலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இது வந்து ஒரு சேம் எக்ஸகன்லேயே கொஞ்சம் பெரிய தட்டு. இதோட விலை வந்து 120 போட்டிருக்கு. ஸோ இங்கே எல்லாமே கேஜி கணக்கு தான், கேஜி கணக்கில் தான் வந்து இவங்க தட்டு வந்து மோஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ ஒரு தட்டு ஒரு ரேட் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய தட்டஸ் வாங்கியிருப்போம், இது யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஒரு வரலட்சுமி நோம்புக்கும் வந்துட்டு இப்போ நான் வந்து மேரிட் ஆகிட்டேன், ஆனால் நான் இன்னும் மூவ் ஆன் பண்ணல தனியாக. பட் ஆனால் ஒரு வரலட்சுமி நோம்புக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கிஃப்ட்ஸ், ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல எல்லாருக்கும். அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸில் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வச்சு கொடுப்பாங்க. நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு சாரியோ ஒரு கிஃப்டோ இதை வச்சுட்டு
எனக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்களே, அந்த கிஃப்ட் எனக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஃபர்ஸ்ட் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நான் தனியாக மூவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ தனியாக போயிட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அதனால அந்த கிஃப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். லைக் அதை எப்படி வந்துட்டு நான் வச்சிருக்கேன்னா, ஒரு வரலட்சுமி நோம்புக்கும் ஞாபகமே இருக்காது நாங்கள் என்ன கொடுத்தோம். இப்போ வீடியோ போன வருஷம் நான் எடுத்த நாள் ஞாபகம் இருக்கு, பட் எடுக்காத போது நம்மளுக்கு வந்து மறந்துடும். ஆனால் எல்லாமே நான் வந்து அம்மா எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்களா, அது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். கோலுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே, கிஃப்ட்ஸ் முடிஞ்சது. இதோட என்ன பண்ணுவோம்னா குங்குமம், மஞ்சள் குங்குமம் வந்துட்டு சேர்த்து, இதோட வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இருக்குல்ல, மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளவுஸ் பெட் இருக்கும். பிளவுஸ் பெட்டும் கண்டிப்பா பிளவுஸ் பெட் கொடுக்கணும். மஞ்சள் குங்குமம் அப்புறம் தாலி கயிறு, இது வந்து மேண்டேட்ரி. நீங்க வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை, வரவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தீங்கனாலே போதும்னு சொல்லுவாங்க. ஓகே, வரலட்சுமி நோம்பு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கணவருக்காக நம்ம வேண்டிட்டு நம்ம வந்து கும்பிடுறது தான் வரலட்சுமி நோம்பு. அவங்களோட ஆயுளுக்காக நம்ம வேண்டிட்டு பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா லேடிஸுமே ஹாப்பியா வந்து அவங்க மனசால வந்து வேண்டிப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு வைப்ஸ் இருக்கும். வீட்லயே வந்து ரொம்ப நல்ல வைப்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நம்மளும் வந்து அம்மன் வந்து ரெடி பண்ணிட்டு நம்மளும் மங்களகரமா ரெடி பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆக்சுவலா எங்க வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சா. ஸோ ஐ திங்க் இது ஒரு 3rd 4th இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளும் வைக்க ஆரம்பிச்சா. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி 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 வைக்கிறது தான். அது எல்லாமே நம்ம இந்த ட்ரெடிஷன் அந்த ட்ரெடிஷன் இவங்க பண்ணனாலும் நம்ம பண்ண அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயம்னா யாரு வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க கூட இந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ப்ராபப்ளி நானும் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கிஃப்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாழை மரம் இருக்குல்ல, நம்ம வந்து வாழை மரம் வைப்போம். இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து சரிஞ்சிடும். அதை எங்கேயுமே நம்ம ஒட்ட வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்குது. இது எங்க வாங்குறதுன்னு தெரியல, எனக்கு கிடைச்சிச்சுன்னா லிங்க் கொடுக்குறேன். இது வந்து முன்னாடி இருந்தது, வீட்டில் இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த கூர்மையான பிளேஸ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இந்த வாழை மரத்தை வந்து நம்ம இங்கே ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அப்போ விழாது. ஸோ ஒரே இடத்துல நிற்கும். இந்த மாதிரி 2 வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த வாட்டி அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்துட்டு இங்கே உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாயில் மாதிரிலாம் இருக்கும்ல, நம்ம ஏதாவது பொருள்லாம் வாங்கும்போது அமேசான்ல ஏதாவது பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி வரும். இது என்ன ஷீட்னு எனக்கு தெரியல, ஒயிட் கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கும் போது அது உடையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அது கொடுப்பாங்கல்ல, அதை வந்துட்டு இந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இந்த சாரீஸ்ல வந்துட்டு பிளவுசஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணாம இருப்போம். அந்த பிளவுஸ் வச்சுட்டு லேஸ் வந்துட்டு மோஸ்டா வீட்டுல ஏதாவது கலர் லேஸ் இருக்கும், அந்த லேஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே ராவா தெரியாம இருக்கு. இது உள்ள போட்டீங்கன்னா அந்த மாதிரி அழகா உங்களுக்கு தெரியுது, வாழை மரம் மட்டும் இதுல தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ண பிடிக்கும். நானும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அம்மாவுக்கு. ஸோ அந்த மாதிரி 2 வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா, இதில் நான் பண்ணனால தெரியுது, இதில் பண்ணதுனால தெரியவே இல்லை இது என்ன இருக்கு உள்ளன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ நல்லா வந்திருக்கு இந்த வாட்டி. அதான் ஒரு வாட்டியும் இருக்கிற விஷயத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணுவோம், எப்படி அதை அழகாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், பண்ண எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது அமேசான்ல இருந்து வாங்கினது தான். இங்க பாத்தீங்களா, இது வந்துட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட். இப்போ நம்ம அம்மன் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வைக்கிற அம்மன் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். ஸோ ஸ்டாண்ட் வச்சுட்டு அம்மனுக்கு வந்துட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி நிறைய இலை டைப்பு, அப்புறம் பிச்சாவரி நான் காமிச்சல காமதேனு அந்த மாதிரி டைப்பு, அதுக்கப்புறம் விநாயகர் வச்சு அந்த மாதிரி சாமி ரிலேட்டடாக நிறைய ஸ்க்ரீன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து இது வாங்கினது தான். இது ஒன்று வாழை மரம் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வாட்டி என்ன கான்செப்ட் வைக்கிறோன்னு தெரியல, பட் இதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வாட்டி வாங்கினதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வாழை மர கான்செப்ட் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இது கான்ட்ராஸ்டாக அம்மனுக்கு வந்து நீங்கள் சாரீ கட்டும் போது ரொம்ப அழகாக தெரிவாங்க. உங்களுக்கு நான் போன வாட்டி நான் பண்ணும்போது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, என் தெரிஞ்ச எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு இந்த வாட்டி நாங்கள் வாங்கினதுல. நான் போனேன்னு சொன்னால நங்கநல்லூருக்கு அங்கே வந்து வாங்கினது தான் இந்த ஸ்பேனு.
ஸோ இது ரொம்ப பிடிச்சது. இது வந்து எப்படின்னா சைடில் வைக்கிற மாதிரி. இது வந்து ஒரு 3 வேரியேஷன்ஸ் இருந்தது. மயில் இருந்தது, மயில் வந்து கோல்டில் இருந்தது, அண்ட் தென் க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் கான்செப்ட்ல இருந்தது. இது வந்து ஸ்வான் வந்துட்டு ஒயிட் இருந்தது. எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிச்சது. தாமரையில் வந்து ஸ்வான் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால இது வாங்கினேன். ஸோ சைடில் வைக்கலாம், அம்மனுக்கு வந்து சைடில் வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நான் பிரிக்கல, உங்களுக்கு நான் வந்துட்டு அன்னைக்கு பண்ணும்போது காமிக்கிறேன். ஆனால் பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. நான் அன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தாமரை கட் அவுட்ஸ்லாம் அவங்க வாங்கி ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸு அந்த கிளிட்டர்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்வானு, இது வைக்கிற ஸ்டாண்டு. ஸோ இது மேலே தான் ஸ்வான் வைப்போம். இப்போ கரெக்டாக நிற்கும், ஆடாமல் அசையாமல் நிற்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன் அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நான் போகும்போது நான் ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அவங்க ஷாப்பில். அதை நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் வந்து நம்ம வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கணும். சில பேர் வந்து காட்டனில் வாங்குவாங்க, சில பேர் வந்து சில்கில் வாங்குவாங்க, வெல்வெட்டில் வாங்குவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இந்த வாட்டி வந்து சில்க் மெட்டீரியலில் தான் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பிளைன் கலர்ஸ் வாங்கும்போது ஏதாவது ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டோம். அண்ட் வந்து வளையல் வந்து இந்த வாட்டி ரெட்டு க்ரீன், அதாவது அம்மன் ரிலேட்டடான கலர்ஸ் வாங்கணும். ஸோ வச்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், ஒரு மங்களகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதோட வந்து வரலட்சுமி நோம்புக்கு வாங்கின திங்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டடாக என்ன காமிக்க போகிறேன், லைக் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கும் எக்ஸைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தேன். முன்னாடியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முன்னாடி வந்து இந்த கொலுவில், அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு எல்லாமே நாங்கள் நல்லா ஒரு வாட்டியும் ஒரு படி வேலை ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல வைப்ஸ். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், வீட்டில் பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வரலட்சுமி நோம்பு சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் உங்களுக்கு போன வருஷம் நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ் ஏதாவது லைக் இருந்தது, ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஏதாவது இருந்தது, இல்லை இந்த வரலட்சுமி நோம்புக்கு நாங்கள் என்ன வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அம்மன் எப்படி டெக்கரேட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நான் இந்த சீரீஸில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குற லேடிஸ்க்கும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஒரு ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்கள் இதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மேபி உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நானும் அதை வந்து படிக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரிலேட்டட் டு வரலட்சுமி நோம்பு. அண்ட் அது வரைக்கும் பாய்.